அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலர்ஃபுல் மினிட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கொண்டைக்கடலாம் சேர்த்து கொண்டைக்கடலை ஆனந்தம் செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ண வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அதே வானல்லையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வடகம் போட்டிருக்கேன். வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 1, 2 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா காஞ்ச இறா இருக்கு இல்லையா, அதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சு வேக வச்சுருக்க கொண்டைக்கடலை 1 கப் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு அரை முடி தேங்காயில் தண்ணி ஊற்றி பால் எடுத்து வடிகட்டிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதிலே நம்ம தேங்காய் பாலையும் வடிகட்டிடலாம். அப்புறம் அதிலே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, தேங்காய் அதெல்லாம் ஊற்றிக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது மாங்காய் வெந்து ஆனும் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.